அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் நோ கான்டெக்ட் சுச்சுவேஷன். அதுக்கு முன்னாடி 2-3 மெசேஜஸ் ஃப்ரம் த யூனிவர்ஸ். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் நோ கான்டெக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப லாயலாக இருங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க. அப்புறம் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருங்க. உங்கள் காதலை, உங்களோட இதயத்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேபி டிஸ்டர்பன்ஸ் எனர்ஜி இருக்கலாம், எனர்ஜி அட்டாக்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த காதல் உங்களுக்கு நிலைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் காதலை ப்ரொடெக்ட் பண்ணாதான் உங்கள் மனசில் இருக்க காதலை பூட்டிக்கோங்க. உங்கள் இதயத்தில் வேறு யாருக்கும் இடம் தட வேண்டாம். இல்லைனா எந்த டிஸ்டர்பன்ஸையும் அலோ பண்ண வேண்டாம். மேபி எனர்ஜி அட்டாக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ரொம்ப உண்மையாக நடந்துக்கோங்க. அதே சமயம் ரிவைவ் பண்ணுங்கள். உங்கள் காதலை புதுப்பிச்சுக்கிட்டே இருங்க. அது உங்கள் காதலை சரியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். ரொம்ப அமைதியாக இதை பண்ணுங்கள். இது ரொம்ப அவசியமான கைடன்ஸ். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இப்போ என்ன எனர்ஜியில் இருக்குது? ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இப்போ என்ன எனர்ஜியில் இருக்காங்க? ரொமாட்டிக் ஃபீலிங்ஸ் அண்ட் யூ டிசர்வ் லவ். இந்த யூ டிசர்வ் லவ் வந்துட்டே இருக்குது வெரி சூன். இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொமாட்டிக் ஃபீலிங்ஸ், யுவர் ஃபீலிங்ஸ் ஆர் ரியல் அண்ட் வர்த் எக்ஸ்ப்ளோரிங். ஸோ உங்கள் காதல் உணர்வு சரியா தப்பா, அவங்களுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னா அவங்களுக்கும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபீலிங் தான். அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க ப்ரொடெக்ட் யுவர் ஹார்ட். ஸோ நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் குழப்பிக்காமல் எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த காதல் கிரவுண்ட் ஆகும். காமிக் அட்டாக்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது ஒரு வார்னிங். அதே சமயம் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஆர் லவ்வபிள். பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் நேசிக்கப்படக்கூடிய ஜீவன். அதனால் உங்களை நீங்கள் குறைச்சி எடை போட்டுக்கிறதோ, இல்லைனா பாஸ்டில் யாராவது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்காக மேபி நான் இப்படி தான், என் வாழ்க்கை இப்படி தான் அப்படின்ற மாதிரி சோகட்டியூனுக்கு போக வேண்டாம். பிரபஞ்சம் சொல்கிறாங்க யூ ஆர் ஸோ ஸ்வீட். அது இல்லாமல் நீங்கள் இட்ஸ் லைக் யூஆர் லைக் அன் ஏஞ்சல். நீங்கள் ரொம்ப டார்கெட் ஓரியன்ட். நீங்கள் உங்ககிட்ட இந்த ட்ராமா இருக்காது. யாரையும் ட்ராப் பண்ண ட்ரை பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு தேவை இந்த தூய்மையான காதல் மட்டும்தான். இந்த காதலுக்காக தான் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில். பிரபஞ்சம் அந்த கிஃப்ட்டை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர போகிறாங்க. கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் எனர்ஜி இருக்குது ஃபார் ஷுர். இந்த காதல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரத்துக்கு கொஞ்சம் நிறையா தடைகள் இருக்கும். ஆனால் பிரபஞ்சம் சொல்கிறாங்க தெளிவாக வச்சுக்கோங்க உங்கள் மனசை. அதை தான் சொன்னாங்க ப்ரொடெக்ட் யுவர் ஹார்ட், ஹோல்ட் யுவர் பிளேஸ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக வச்சுருந்தேன். வெளியில் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வருது. ஸோ கூடிய சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குதூகலமான சம்பவம் நடக்கலாம். வெரி சூன்னு நான் சொல்கிறேன். பின்னாடி மோள சத்தம் பயங்கரமாக கேட்குது. ஸோ இட்ஸ் அ பிளஸ்ஸிங். கிளியர்லி டிசைட் வாட் யூ வாண்ட் ஸோ தட் இட் கம்ஸ் டு யூ நவ். ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தெளிவாக வச்சுக்கோங்க மனசை. நீங்கள் என்ன மனசில் வச்சுருக்கீங்களோ அது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். அதனால தான் இவ்வளோ தூரம் பீடிகை போடுறாங்க. ஸோ உங்கள் காதல் வாழ்க்கை கிரவுண்ட் ஆக போகுது. அதுக்கு தேவை உங்களோட திடகாத்திரமான இல்லைனா திடமான நம்பிக்கை, எப்பயும் மாறாத எண்ணம், அந்த தூய்மையான காதல். அது தூய்மையான காதலுக்கு இருக்க பவரே வேறு. ஸோ உங்களுக்கு இந்த காதல் வேணும் அப்படின்னா லைக் ஒரு வர்ஷிப் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் நான் கடவுள் அளவுக்கு இந்த காதல் எடுத்துகிட்டு போக சொல்லலை. பட் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருங்க, ரொம்ப லாயலாக இருங்க. அது இந்த காதல் இருக்க தடைகளை எடுத்துகிட்டு போயிடும். நான் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக ஸ்டாப் பண்ண பதிலாக ஐம் கோயிங் வித் த ஃப்ளோ. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் வால்யூம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஐ ஹோப் இது டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு. ஸ்னேக், குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. ஸோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு யாராவது முயற்சி பண்ணலாம். பட் அதை உங்கள் பர்சன் அழகாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. மேபி அவங்க இப்போ எந்த பாதையை எடுக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். அவங்களுக்கான குழப்பம் இப்போ தீந்துருச்சு. ஸோ உங்களுக்கும் காமிக் எனர்ஜிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், மேபி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா கூட, இல்லைனா எந்த தடை இந்த பாம்பு ரெப்ரசன்ட் பண்ணாலும் சரி, அந்த தடை விலகிருச்சு. ஏன்னா இப்போ உங்கள் பர்சனுக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா அவங்களோட பாதை நீங்கள் தான், இந்த குயின் தான். இது ஏஸ் ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி. ஸோ தெளிவான, அதாவது குயின் ஆஃப் சோட்ஸ், அந்த எனர்ஜியில் நீங்கள் நிற்கிறீங்க. நீங்கள் தான் அவங்களோட கிளாரிட்டி, நீங்கள் தான் அவங்களோட வாழ்க்கை, நீங்கள் தான் அவங்களோட எதிர்காலம். இவ்வளோ நாளாக இருந்த குழப்பம் தடுமாறுது, தீர்ந்துருச்சு. அவங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்துருச்சு. அதனால தான் பிரபஞ்சம் உங்களை தெளிவாக இருக்க சொல்கிறாங்க. என்ன வேணுமோ அதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க குழம்பாமல் உங்ககிட்ட வருவாங்க. அதுதான் விஷயம் இங்கே. இப்போதைக்கு நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் என்ன போயிட்டுருக்கோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கரியர் ஆகட்டும், இல்லைனா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லைனா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்கணும். செல்ஃப் லவ். நீங்கள் என்ன ஜேர்னியில் இருந்தாலும் சரி, அதை கண்டினியூ பண்ணுங்கள். உங்களோட அபண்டன்ஸை நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். இதுக்கு யாரோட உதவியோ இல்லைனா உங்கள் காதலோட சப்போர்ட்டோ இருக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள்
தொடர்ந்து போய்க்கிட்டே இருங்க பயணத்தில். அதே சமயம் வந்து ரொம்ப லாயலாக டெடிக்கேட்டடாக இருங்க இந்த காதலுக்கு. அந்த காதல் வந்து அந்த அந்த டெடிக்கேஷன், அந்த லாயல்ட்டி அது வந்து உங்கள் காதலை உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி உங்கள் பர்சனும் ரொம்ப லாயலாக இருக்கணும். இந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போகிறது, இல்லைனா வந்து ஃப்ளிங்ஸ் வச்சுட்டு சுற்றுறது, இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த காதல் வந்து இல்லை. ஒன்லி இந்த காதல், இந்த சுச்சுவேஷன் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா 2 லாயல் ஹார்ட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸோ நீங்கள் லாயலாக இருக்கீங்க, அவங்க லாயலாக அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த இந்த ரீடிங் பொருந்தாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தங்க ஒரு விஷயத்தை திருடி மேபி காப்பி கேட் உங்களை மாதிரி நடித்து, அதுதான் இந்த ஸ்னேக் எனர்ஜி, உங்களை மாதிரி நடித்து இந்த மேஸ்குலினை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லைனா வந்து ஒரு தடை உருவாக்க ட்ரை பண்ணலாம். உங்களை பற்றி போலியான விஷயங்களை பரப்பலாம். அவங்க என்ன வேணால் செய்வாங்க. ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஜஸ்ட் மூவ் ஆன், அவ்வளோதான். இது வந்து அவங்களோட லெவல் ஆஃப் இன்டெக்ரிட்டி, இல்லைனா அவங்களோட அந்த என்ன சொல்கிறது, அவங்களோட தரம் என்ன அப்படிங்கிறது அவங்களோட செயல்கள் காட்டிடும். ஏன்னா நான் நிறைய கமெண்ட்ஸ் படிக்கிறேன். இந்த காமிக் வந்து ரொம்ப ட்ரிகர்டாக இருக்காங்க. அது வந்து நல்லா ஈஸியாக தெரியுது. ஸோ ரொம்ப சீப் கமெண்ட்ஸ்லாம் வருது. பட் தேங்க் காட் ஐ பிளாக் தோஸ் கமெண்ட்ஸ். பட் சில சமயம் அதை படிச்சுட்டு தான் நான் பிளாக் பண்ணுறதா இருக்குது. பட் இது வந்து ஒரு விஷயத்த தெளிவாக்குது. காமிக்ஸ் செம்ம ட்ரிகர்டாக இருக்காங்க. ஸோ யூ கைஸ் ஆர் இன் த ரைட் பாத். ஸோ அதுதான் இதோட கன்ஃபர்மேஷன். இது வந்து இன்னொரு குட் நியூஸ். ஏன்னா காமிக் வந்து ட்ரிகர்டாக இருக்குது அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து ரைட் பாத்தில் தான் இருக்காங்கன்னு அர்த்தம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவ். ஓ மை காட், ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். டெஃபினெட்லி ரிவர்ஸில் இருக்குது. சரி பார்ப்போம். அதனால தான் உங்களை ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்க சொல்கிறாங்க இந்த கனெக்ஷன். ஐ எம் அப்சல்யூட்லி இன் லவ் வித் யூ. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் டெக்கில் ப்ளீஸ் கிவ் மீ டைம், ஐ ஹவ் நெவர் ஃபெல்ட் திஸ் வே பிஃபோர். ஸோ உங்கள் பர்சன் வந்து கண்டிப்பாக இம்மீடியட்டாக ஆக்ஷனுக்கு போகிறாங்களா அப்படின்னா இல்லை. பட் அவங்களோட காதல் வந்து அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஐ எம் அப்சல்யூட்லி இன் லவ் வித் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் கிவ் மீ டைம், ஐ ஹவ் நெவர் ஃபெல்ட் திஸ் வே பிஃபோர் அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நேரம் காலம் தேவைப்படலாம். இல்லைனா அவங்க ஏதாவது இந்த பாதையிலேருந்து இந்த பாதை மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஸோ கிவ் தெம் சம் டைம். அது வரைக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் ஸ்டெபிலிட்டி. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. ஸோ நான் எங்கேயாவது ரொம்ப ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசுகிறேன்னா நான் இம்மீடியட்டாக அதே தமிழில் தான் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் யாரும் பெருசாக அலட்டிக்க தேவையில்லை. அதுக்கான நேரத்தை வீண் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு காதலுக்கு மிக மிக தகுதியான ஆள் அப்படின்னு பிரபஞ்சமே உங்களை சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு ஏற்ற காதல் தான் உள்ளே வரப்போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப ஆத்மார்த்தமாக காதலிக்கிறீங்க. உங்களோட காதல் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த ரீடிங் இந்த இது பொருந்தாது உங்களுக்கு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்ஸ் மூவ் ஆன். No contact situation space for collective. No contact situation for collective. No contact situation space please for collective. No contact situation. இப்போ வந்து உங்கள் பர்சன் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள சுற்றி நடந்துகிட்ருக்க இந்த காமிக் அட்டாக்ஸ், இல்லைனா ஃபேமிலிக்குள்ளே நடந்துகிட்ருக்க டிஸ்பியூட், இல்லைனா ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தடுக்குது. நிறையா இந்த காமிக் குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இதே தான் நம்ம தமிழ் அழகாக சொல்லுவாங்க தொழுவாடு அப்படின்னு. அவங்க வந்து இப்படி தான், அவங்களுக்கு ஒரு வேலை கிடையாது. அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ மாட்டாங்க. ஏன்னா வந்து அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு தலையாய கடமை. அதனால் அவங்க வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒன்றும் இருக்காது, ஒரு ஓட்டப்பானை. ஸோ அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் எப்போயுமே அடுத்தவங்க பானையில் என்ன இருக்குன்னு எட்டி பார்க்குறதான். இந்த மாதிரி புத்தியுள்ள சில ஜென்மங்கள், பல ஜென்மங்கள் சுற்றின்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்மம் தான் இது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா 5 of Wands நிறைய போராட்டங்களை உருவாக்குறாங்க. அப்போ வந்து அவங்களோட முழு கவனத்தை இந்த காதல் மேலே போட மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து சுச்சோ இந்த பழம் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் பிரபஞ்சம் அதனால தான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டாங்க, லாயல்ட்டி, டெடிக்கேஷன், வாட் யூ வாண்ட், ஸ்டே தேர். அதுதான், அங்கேயே இருங்க, காதலோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. இந்த காதல் நிச்சயம் எங்கேயும் போக போகிறது. ஏன்னா பாட்டம் டெக்கில் ஏஸ் ஆஃப் கப்ஸ், இந்த தெய்வீக காதல், இல்லைனா வந்து பிரபஞ்சத்தால் பாதுகாக்கப்பட்ட காதல். ஸோ இது வந்து எங்கேயும் ஓட போகிறதில்ல. இது வந்து எப்போவுமே ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்கும். இந்த காதல் எப்போவுமே நிற்க போகிறதில்ல. அதே மாதிரி தான் உங்கள் காதலும். இட்ஸ் அன்கண்டிஷனல் லவ். அது எங்கேயும் ஓட போகிறதில்ல. அது இந்த முட்டாங்களுக்கு தெரிய போகிறதில்ல. அது தெரியும், ஒரு நாள் பண்ணு சாப்பிடுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பிளாக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா திருட்டுத்தனம்,
செவன் ஆஃப் சோட்ஸ் அதுதான் இவங்க க்ரியேட் பண்ணுற உங்களை மாதிரி நடிக்கிறது, இல்லைனா வந்து உங்களை பற்றி பொய் சொல்கிறது, இல்லைனா அவங்கள வரவிடாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குறது, அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கறது, இந்த மாதிரி ரொம்ப கீழ்த்தரமான வேலைகளை பார்ப்பாங்க. அது நம்மளோட வேலையில் நம்ம வேலையை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. நான் சொன்னதே தான் பிரபஞ்சமும் சொன்னாங்க. 2 ஆஃப் கப்ஸ். அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க. உங்களுக்குள் அதனால் ஏதாவது ஒரு வித்தியாசம் உருவாக போகுதுன்னா இல்லை, அது இன்னும் தான் உங்கள் பாண்டை இன்னும் அழகாக உருவாக்க போகுது. ஏன்னா வந்து அதை தாண்டி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்க என்ன சேலஞ்சை உருவாக்குனாலும் நீங்கள் உங்கள் காதல் அதை தாண்டி பார்க்க போகிறீங்க. ஏன்னா உங்களோட காதல் வந்து தெய்வீகமானது, இந்த காதல் உண்மையாக இருக்குது. அதனால் இந்த தடைகள் வந்து உங்களை தடுத்துருமா இல்லை, இது வந்து உங்களோட காதலை இன்னுமே வந்து உறுதியாக்க போகுது. ஸோ தேங்க்ஸ் டு திஸ் காமிக்ஸ். இல்லை, நான் வேற ஒரு வார்த்தை சொல்ல வந்தேன், சரி அது வேண்டாம் அப்படின்னு நிறுத்திட்டேன். ஓகே, எனக்கு நல்லா வரும் ஆக்சுவலாக. இந்த மாதிரி யாராவது ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி தான் கேட்கணுன்னு போல் இருக்கும். ஸோ யாராவது சான்ஸ் கிடச்சுன்னா கேளுங்க. இந்த காதல் வந்து நிச்சயமாக கைகூடும். ஸோ உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். உங்களுக்குள்ள எவ்வளோ வித்தியாசம், எவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கவலையே பட வேண்டாம். மை குட்னஸ், பிரபஞ்சம் இன்றைக்கி வேறு லெவலில் செய்கிறாங்க. காமிக் எனர்ஜி 10 ஆஃப் கப்ஸ். இவங்க என்ன தான் பண்ணட்டும், இது வந்து ப்ரெசன்ட் எனர்ஜி, இது வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகிறது. பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்த காதலில் கல்யாணத்தில் போய் முடிக்கிறது வந்து அதில் உங்களுக்கு வந்து சந்தேகமே ஒரு துளி கூட தேவையில்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து 2 லாயல் ஹார்ட்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். நீங்கள் ஒருத்தங்க லாயலாக இருந்து ஒருத்தங்க லாயலாக இல்லைன்னா இந்த ரீடிங் பொருந்தாது. பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு கைடன்ஸ் வந்து பொறுமையாக இருங்க. என்ன நடந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த காதல் வந்து கை கூடாமல் போக வாய்ப்பே இல்லை. ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். மேபி உங்கள் பர்சன் வந்து உங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கு காரணம் உங்களை வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க இந்த காமிக் அட்டாக்ஸ்லேருந்து. அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து இங்கே புரிஞ்சுக்கணும். மேபி உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேசாமல் இருக்கலாம், இல்லைனா வந்து அவங்க சரியான வழியை கண்டுபிடிக்கல உங்ககிட்ட வரதுக்கு ஒரு சேஃப் வே. அதை அவங்க கண்டுபிடிக்கிற பட்சத்தில் அடுத்த செகண்ட் அவங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் நம்பணும். அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, லாயலாக இருங்க, டெடிக்கேட்டடாக இருங்க உங்கள் காதலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அவங்க டைம் எடுக்கிறதுக்கும் காரணம் இருக்கலாம். இப்போ வந்து அவங்களுக்கு வர முடியாது அப்படிங்கிறது கிடையாது. இப்போ வந்தால் உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கலாம். இல்லைனா வந்து இந்த காதலை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த கும்பல், இந்த கீழ்த்தரமான கும்பல் என்ன வேலை பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா அவங்கள பிளாக்மெயில் பண்ணலாம், இன்டிமிடேட் பண்ண, அதாவது பயமுறுத்த ட்ரை பண்ணலாம், அவங்கள கட்டி வச்சு பேச விடாமல் ட்ரை பண்ணலாம். பட் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நோ 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 நோ, திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, வெயிட். ஏன்னா பிரபஞ்சத்தோட பிளான் வந்து எப்போவுமே சூப்பராக இருக்கும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கவலையே பட வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் வந்து தோற்று போகிற மாதிரி ஒரு மாயை உருவாக்கலாம், பட் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்குலினோட இன்டெசிஷன் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா ஆக்ஷன் என்றைக்கு வேணால் எடுங்க, பட் ஹாவ் அ கிளியர் டெசிஷன். ஏன்னா இங்கே டெஃபினெட்லி ரிவர்ஸில் இருக்குது. உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். இல்லை என்னன்னாலும் சரி, நான் அதை முயற்சி பண்ணி பார்க்குறேன். இப்போதைக்கு என்னால் இதை ஸ்டெப் எடுக்க முடியலனாலும் சரி, அதில் நான் ஸ்லோவாக மூவ் பண்ணிட்டே இருப்பேன். என்ன காமிக் எனர்ஜிக்கு தெரியாமல் நான் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். மேபி உங்களோட ஃப்யூச்சர் பிளான் பண்ணுங்கள், சேவிங்ஸ் பண்ணுங்கள், கல்யாணத்தை எங்கே பண்ண போகிறீங்கன்னு பண்ணுங்கள், எப்படி காண்டாக்ட் பண்ண போகிறீங்க, அவங்கக்கிட்ட என்ன வார்த்தைகள் பேச போகிறீங்க, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வந்து உங்கள் காதலுக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த காமிக் வந்து ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க ஃபார் ஷோர். ஸ்பெல் ஒர்க் இருக்குது, எனர்ஜி அட்டாக்ஸ் இருக்குது, காமிக் எனர்ஜிஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இந்த லாயல்ட்டி, டெடிக்கேஷன் ரொம்ப அவசியம். உங்கள் காதலை, உங்கள் மனசை பூட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தங்க லாயலாக டெடிக்கேட்டடாக இருக்காங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த காதல் கிரவுண்ட் ஆகும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இந்த காதல் மாறும். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேவை நேர்மை, அதே சமயம் தூய்மையான காதல். அப்பளுக்கு இல்லாத காதல், தூய்மையான காதலுங்கிறத விட. காமிக் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா Hermit and 8 of Wands. காமிக் எனர்ஜி வந்து ரொம்ப ட்ரிகர்டாக இருக்குது. மேபி அது வந்து நிறைய ஸ்பெல் ஒர்க் பண்ணி அது வந்து ரொம்ப ஹாண்டடாக இருக்குது. அது வந்து அதால் தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல. அது வந்து ரொம்ப வலி, வேதனை அனுபவிச்சிட்ருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களால நினைக்கிறத பண்ண முடியல. உங்கள் காதலை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதை அழிக்க முடியல.
இந்த காமிக் வந்து மாஸ்குலினை டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த மாஸ்குலின் எனர்ஜி வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால் இவங்களோட பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் காமிக் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரிகர்டாக இருக்காங்க இப்போது. அதுதான் நானும் பார்க்குறேன். என்னோடய கமெண்ட்ஸ் மூலம் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியுது. ரொம்ப ட்ரிகர்டாக இருக்காங்க. இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி தான் இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிங் ஆஃப் வான்ஸ். ஸோ இவங்களால் இந்த மாஸ்குலின் எனர்ஜியால் இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணி வர முடியும். பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இந்த வீட்டுக்கு கதவு இல்லை, இந்த கதவை தான் அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காதலை ப்ரொடெக்ட் பண்ணுறதா இப்போது இந்த மாஸ்குலின் எனர்ஜியோட இன்டென்ஷனாக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக திரும்பும். இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற கேரண்டி. இந்த பர்சனோட காதல் வந்து அலாதி காதல். உங்களால் சீக்கிரம் அதை இப்போது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் வராங்க அவங்க மேபி அவங்க ஸ்பிரிட் கைஸ்ட்டை இல்லைனா பிரபஞ்சத்தை கேட்குறாங்க, நான் உண்மையிலேயே அவளை நேசிக்கிறேன், எனக்கு வந்து அவகிட்ட போகிற வழியை காமிங்க அப்படின்ற மாதிரி தான் உங்கள் பர்சனோட எண்ணங்கள் இருக்குது. அவங்க வந்து ப்ரே பண்ணுறாங்க டெய்லி உங்களுக்காக, இந்த காதலுக்காக, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. சச் அ பியூட்டிஃபுல் பர்சன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஜில் இருக்காங்க, அதுலேருந்து வெளியில் வரணும். 2 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி, இன்டெசிஷன். மேபி அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறேன், இல்லைனா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப். 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. ஓ மை காட், ஃபேமிலி, நோ மை காட், டெம்பரன்ஸ், டெவில் எனர்ஜி. அதனால தான் லாயல்ட்டி உங்களுக்கு வந்திருக்கு. 4 ஆஃப் கப்ஸ். இந்த பர்சன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப இன்டெலிஜென்ஸ் இந்த மேபி இந்த பாஸ்டில் இந்த பர்சனுக்கு வந்து நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து இந்த மாதிரி டெவிலிஷ் அட்டாச்மெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், மேபி ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருந்திருக்கலாம் இந்த பர்சனுக்கு ஸ்பெசிஃபிக்காக. அதுலேருந்தெல்லாம் அவங்க வெளியில் வர ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் இங்கே டெம்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த பழைய ஹேபிட்ஸ்க்கு இந்த பர்சனை இழுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த பர்சன் இக்னோர் பண்ணிட்டு போகிறாங்க. அது வந்து ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டை உண்டு பண்ணுது, ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு அமைதியின்மை அந்த சூழ்நிலையில் உருவாக்குது. ஏன்னா அந்த காமிக் வந்து இந்த பர்சனை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீ பழைய ஹேபிட்டுக்கு போயிடு, நீ பழசு மாதிரி ஆகிடும்னு. ஆனால் சேஸ்டிட்டி, அதாவது தூய்மை, அந்த நேர்மை, அந்த ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அப்படின்ட்டு அந்த புனிதமான உறவை மதித்து நடக்க ட்ரை பண்ணுறாங்க உங்கள் பர்சன். ஆனால் இந்த காமிக் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பின்னாடி இழுக்க ட்ரை பண்ணுறாங்க. உங்கள் பர்சன் ரொம்ப பொறுமையாக இருக்காங்க, நீங்களும் தான். மேபி இந்த ஸ்ட்ரகிளில் அவங்க ஓவர் கம் பண்ணணும். மேபி இது வந்து பிரபஞ்சம் அவங்க நடத்துகிற பரீட்சையாக கூட இருக்கலாம். திரும்ப டெம்டேஷனுக்கு போகிறாங்களா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க வழுக்கி விடுறாங்களா அப்படின்னு பிரபஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் உங்கள் பர்சன் வந்து இதெல்லாம் கடந்து வந்துடுவாங்க. அவங்க வந்து இப்போ எந்த சைடு வெளியில் வர்றது அப்படின்னு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதாவது சரியான சாவி எது அப்படின்னு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறாங்க. எம்ப்ரஸ் எனர்ஜி, நீங்கள் வேறு லெவலில் இருக்கீங்க ஃபெமினன். இப்போதைக்கு நீங்கள் சரியான பாதையில் இருக்கீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ், அந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இந்த காதல் கல்யாணத்தில் தான் முடிய போகுது. அதுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் இது தான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பட்சத்தில் உங்கள் பர்சன் வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த தெய்வதை கிட்ட வர முடியும். உங்கள் பர்சனோட காதல் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது. சில சமயம் அவங்க வீட்டை எதிர்த்து வரணுன்ற சூழ்நிலை இருக்கலாம், இல்லைனா வந்து அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவு எடுக்கிறதுக்காக தான் சில டைம் எடுத்துக்கிறாங்க. இட்ஸ் லைக் முடிவு சரியாங்கிறது இல்லை, அதை எப்படி நம்ம வந்து கையாள போகிறோம் அப்படின்றதான் இப்போ அவங்களோட இன்டெசிஷனுக்கு காரணம். கூடிய சீக்கிரம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் உங்கள் பர்சன் கிட்டேருந்து வரும். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.